Hi guys, welcome back to our channel. Today என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் பார்த்துக்கலாம். ஸ்கொயர் ரூட்னா என்ன அப்படின்னா என் நம்பர் மல்டிப்ளைடு பை இட் செல்ஃப், அதாவது இந்த ஸ்கொயர் ரூட்டில் வந்துட்டு நம்ம அதை இட் செல்ஃப் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதை நம்ம எடுப்போம், அதுதான் ஸ்கொயர் ரூட்டு. அதோட சைன் ரெடிக்கல் சைன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் பார்க்க போகிறோம்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் டிவிஷன், மெத்தட் ஆஃப் டிவிஷன். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை வந்து ஒரு பேரா குரூப் பண்ணணும். அதுலேருந்து ஒரு நம்பரை எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு நம்பர்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுதான் வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா 4356, அதாவது 4356 தான் நம்பர் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். அதை நம்ம டானாவை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், நமக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2, அது நமக்கு ரிமைனிங் எனக்கு 2178. அதில் நம்ம 2 வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1089. இப்போ 89 முடியுதுன்னா நமக்கு 3யோட ஸ்கொயர் தான் மேக்ஸிமம் 9 முடியும். அதர்வைஸ் 7 ஸ்கொயர் முடியும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டிவிசிபிலிட்டியோட ஷார்ட்கட்ஸை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா ஆட் பண்ணி வர நம்பர் 3ஆல் டிவைட் ஆனிச்சப்போ இந்த ஹோல் நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். இது நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதை நம்ம டிவைட் பண்ணும்போது 363. ரிமைனிங் நமக்கு 120 வந்து 120 வந்து 11ஓட ஸ்கொயர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 11 சார் 121. இப்போ நம்ம இதெல்லாம் எல்லா நம்பர்ஸும் எடுத்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதி முடிச்சுட்டு அதில் வந்துட்டு பேர் பண்ணிக்கிறதுல வந்து ஒவ்வொரு வேல்யூவும் எடுத்து அந்த வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 3 and 11. ஸோ 2 3s are 6, 6 11s are 66. நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் டிவிஷன். இந்த மெத்தட் ஆஃப் டிவிஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா கொஞ்சம் லார்ஜ் நம்பர்ஸ் வரும்போது யூஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு என்ன பண்ணுவோம், பேர் அந்த டிஜிட்ஸ் ஃப்ரம் ரைட் சைட். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ரைட் சைடில் வந்து பேர் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்கொயர் த நம்பர் மேபி ஈக்குவல் ஆர் லெஸ் தென் ஃபஸ்ட்டு பேர் ஆர் சிங்கிள், ஃபஸ்ட்டில் உள்ள பேர் நம்பர் இல்லைனா சிங்கிளில் உள்ளது வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபைண்ட் த ரிமைண்டர், தென் பிரிங் டவுன் த நெக்ஸ்ட்டு. அடுத்து வந்துட்டு அந்த போர்ஷனை டபுள் பண்ணி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு எந்த நம்பரால் மல்டி பண்ணி டிவைட் பண்ண முடியுமோ அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுவோம். சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள் 180625. ஓகே, ஸோ 180625 வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் வந்துட்டு பேர் பண்ணுறோம். பேர் பண்ணும்பொழுது என்ன இருக்கும்னா ஃபஸ்ட்டு 25, அப்புறம் 06, அப்புறம் 18 இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டில் உள்ள இந்த பேருக்கு தான் எந்த ஒன்று லெஸ் தானாக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ 4 4s are 16 எடுத்துக்கிறோம். ரிமைண்டர் நமக்கு 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிங் டவுன் த நெக்ஸ்ட். ஸோ இங்கே 06 இருக்குது, அதை நம்ம வெளியில் கீழே இறக்கிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த போர்ஷனை டபுள் பண்ணிக்கணும். ஸோ 4 வந்துட்டு நம்ம டபுள் பண்ணுவோம், 8 கிடைக்கும். இப்போது எந்த நம்பரால் நமக்கு இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது இதோட ஈக்குவல் ஆன்சர் வருதோ அதை நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். 2 2s are 4, 2 8s are 16. 3 போட்டோம் அப்படின்னா 3 8s are 24 போயிடும். ஸோ நம்மளால் பண்ண முடியாது. ரிமைனிங் 164. ஓகே, அதோட ரிமைனிங் 442 கிடைக்குது. அடுத்து அதே மாதிரி தான். ஸோ 225 வந்து நெக்ஸ்ட்டு கீழே இறக்கிக்கிறோம். எடுத்துகிட்டு 8 அப்படியே வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுவோம்னா செகண்ட் கொஸ்டின் அந்த 2 வந்துட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிப்போம், டபுள் பண்ணிப்போம். ஸோ 2 2s are 4. ரிமைனிங் இந்த லாஸ்ட் நம்பர் வந்து நம்ம எதோட முடியுதுன்னு பார்க்கணும். எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண அந்த ஹோல் நம்பர் வந்துட்டு லெஸ் தெனோ இல்லை டிவைடுக்கோ வருதோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 5 5s are 25. ரிமைனிங் வந்துட்டு 2, 5 4s are 20, 20 + 2 2. ரிமைனிங் 2 இருக்கும். 5 8s are 40, 40 + 2 42. ஸோ இதோட இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னென்னா 425. ஓகே, இப்போ இதில் வந்து இங்கே பேராக இருக்குது. சிங்கிளாக தான் எப்படி யூஸ் பண்ணோம்னா அது சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உள்ளது தான் அதே தான். 1 இருக்கிறதுனால இங்கே நமக்கு 1 மட்டும் மல்டி பண்ணிக்கிறோம். ரிமைனிங் 0 வரும். ஸோ பிரிங் டவுன் த நெக்ஸ்ட். அதே சேம் ப்ரொசீஜர். 1 வந்து டபுள் பண்ணிக்கலாம் 2. அப்புறம் எந்த நம்மளால் மல்டிபிள் பண்ணி நமக்கு இங்கே ஈக்குவல் ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் எழுதிக்கணும். அதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம்னா இதோட வேல்யூ என்னப்பா 1224 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கியூப் ரூட் பார்க்கலாம். ஓகே, இதில் கியூப் ரூட் என்ன அப்படின்னா என் நம்பர் மல்டிப்ளைடு பை இட் செல்ஃப் த்ரைஸ். இதோட சிம்பிள் எப்படின்னா கியூப் 3 முன்னாடி போட்டுவோம் அதே ரெடிக்கல் சைனில். ஓகே, இதில் வந்து மெத்தட் ஆஃப் ஃபேக்டரைசேஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணல. இது வந்துட்டு நான் 3 போடுறதுக்கு பதிலாக 4 போட்டிருக்கேன், அதான் இங்கே அடித்து வச்சுருக்கேன். ஸோ பக்கத்தில் ஒரு சம் போட்டிருக்கேன். 142875 வேல்யூ 42,875. ஓகே, ஸோ இப்போ இது வந்துட்டு நமக்கு வந்து அதே மாதிரி டானாவத்தில் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு 5 and 7 வந்து 3 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 5 7 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 35 கிடைக்கும். இதில் இன்னும் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்துக்கலாம். என்ன ஷார்ட்கட் இருக்குன்னா இப்போ இந்த 19,680 எதாவது நான் தப்பாக போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த சம் தான். அந்த சம்க்கு எப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் தனியாக வச்சிடலாம். இப்போ 19 லைஸ் பிட்வீன் 19 வந்துட்டு 2 க்யூப்க்கும் 3 க்யூப்க்கும் நடுவில் இருக்கும். ஸோ அதோட லெஃப்ட் டிஜிட் என்ன 2, அதனால் 2 வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 683 ends in 3. ஓகே, ஸோ 3ல் எந்த நம்பர் எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 7
7 தான் 3 வந்துட்டு எல்லாமே க்யூப் பண்ணும்போது. ஸோ ரைட் டிஜிட் இஸ் 7. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 27. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் இங்கே சம்மை போட்டு காட்டுறேன். பாருங்கள் 19,683. ஸோ 3ஆல் நம்ம பண்ணும்பொழுது 6 3s are 18, ரிமைனிங் 16. 16 5 3s are 15 and 18, 6 3s are 18, 1. ஸோ இந்த அண்ட் ஸோ ஒன் இதே நம்ம டிவைட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு 3 வந்துட்டு 9 டைம்ஸ் கிடைக்குது. ஸோ 9 டைம்ஸ்னால் எவ்ரி 3 பேருக்கு வந்துட்டு எடுக்கும்பொழுது ஒரு டைம் 3 எடுப்போம். ஸோ இப்போ 3 3s are 9, 9 3s are 27. இதோட ஷார்ட்கட்ஸ் ஒன்று பார்த்துக்கலாம். க்யூப்பில் வந்துட்டு 1ல் எண்ட் ஆகுது இல்லை யூனிட் எக்ஸ் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு 1ஓட க்யூபாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 அப்படின்னா 4ல் க்யூப் ஆகும். 5னா 5, 6னா 6, 9னா 9 அண்ட் 0னா 0. இதுவே 2 அப்படின்னா 2 க்யூப்னா 8ல் முடியும், 8ஓட க்யூப்னா 2ல் முடியும், அண்ட் 3 க்யூப்னா 7ல் முடியும், 7ஓட க்யூப் 3ல் முடியும். தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை குரூப் 4 கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் ஆன்சர்ஸ் பண்ணணும் இல்லை எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்து அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். எனக்கு ஆன்சர்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேங்க்யூ கைஸ்.